ஹே கதை கேட்க நீங்கள் வந்துடுவீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு துரோகம் பண்ணுற புருஷனை ஏற்கனவே பார்க்காம எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ இப்போ வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோவை பார்ப்போம். எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோவோட பேர் வந்து ஹூ. அது மட்டும் இல்லாம இவன் ஒரு பெரிய மாஃபியா, பயங்கரமான பெரிய பெரிய பணக்காரன் வேற. அப்ப ஒருத்தன் கேட்ட அந்த பணத்தை வசூல் பண்றதுக்காக ஹீரோ ஒரு இடத்துக்கு போயிருக்கானா, அவன் பணம் கொடுக்க முடியாம அவன் என்ன பண்றானா, ஏக்கச்சக்கமான அழகான பொண்ணுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து ஹீரோவை மயக்க சொல்றான். ஆனா இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோக்கு சைக்காலஜி பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அதனால ஹீரோக்கு பொண்ணுங்க பக்கத்துல வந்து அவ கொமட்டிக்கிட்டு வாந்தி வர மாதிரி ஆயிடும். அதனால நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்றான், யோ உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, அவருக்கு பொண்ணுங்கன்னா அலர்ஜின்னு கொஞ்சமும் தெரியாம இத்தனை பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து விட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி கத்தும் போது, ஐயோ பாஸ் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்கவே நடக்காதுன்னு நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் முட்டி போட்டு கதறான். அப்போ ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இது பார், இன்னும் 3 மணி நேரம் தான் உனக்கு டைம், கொடுக்க வேண்டிய பணத்தை எடுத்துட்டு வந்து நீ கொடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் உன்னோட பிசினஸும் இருக்காது, நீயும் இருக்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் வந்து யான் யான். நம்ம ஹீரோயின் வந்து அவ வீட்டுல இருந்தபடியே அப்படியே கிளம்பி இந்த கிளப்புக்கு வந்திருக்கான். அதுவும் அவ போட்டுட்டு இருந்த ஆப்ரான கூட கைட்ல. அந்த கிளப்போட மேனேஜர், ஐயோயோ ஆண்டி நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, இங்க என்ன பண்ண போறீங்க, இது உங்களுக்கான இடமே இல்லை, வீட்டுல போய் சமைக்கிற வேலை துணி துவைக்கிற வேலையை பாருங்க, சின்ன பசங்க எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு செம்மையா கடுப்பாயிடுது. என்னது ஆண்டி ஆடே, இவனை பார்த்தாவே 60 வயசு கிழமை மாதிரி இருக்கான், இவன் வந்து என்ன ஆண்டின்னு சொல்றான். ஐயோ கடவுளே, என்னோட 8 வருஷம் இந்த விளங்காத கல்யாண வாழ்க்கை என்னை இப்படி கொண்டு வந்து நிறுத்தி வச்சிடுச்சு, இதுதான் எனக்கு கடைசியில கிடைச்சது, காதல்லையும் ஒன்றும் கிடைக்கல, என்னோட கல்யாண வாழ்க்கையிலையும் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. அப்ப அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவ பேக்ல ஏக்கச்சக்கமான காசை எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த கேஷை எல்லாத்தையும் எடுத்து கையில வச்சுக்கிட்டு, இவ்வளோ காசும் இன்னைக்கு பூரா இங்க யார் யாரெல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்றீங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் பே பண்ண போறேன், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட்டு பூராவும் எந்த அழகான பையன் கிடைச்சாலும் சரி அவன் கூட நான் என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி காசை எல்லாத்தையும் வாரி இறக்கிறா. ஏன்னா இதுதான் என்னோட காசே இல்லையே அப்படின்னு சந்தோஷப்படுறா. இப்பதான் முதல் முறையா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பாக்குறான். பார்த்த உடனே வந்து ஒரு ஸ்பார்க்கு, அது மட்டும் இல்லாம யார் இவ இந்த அளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தோண ஆரம்பிக்குது. அதனால அவனுமே அந்த கிளப்லயே நிக்கிறான். ஹீரோயின் குடிச்சிட்டு நல்ல போதையில இருக்கா. அப்ப வந்து மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தான் ஒரு பையன் கேட்டீங்க இல்லையா, செம்ம ஸ்மார்ட்டான ஹெங்கான அதுவும் செம்ம சூப்பரான ஒரு பையனை வந்துட்டு நான் இந்த ரூம்ல வச்சிருக்கேன், இதாங்க கார்டு அப்படின்னு கொடுக்குறாரு. இன்னைக்கு நான் இவ்வளோ நாள் என்னென்னலாம் கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப நல்லவளா இருக்கணும்னு நினைச்சனோ அது எல்லாத்தையும் மாத்த போறேயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அப்பதான் நம்ம ஹீரோயினோட ட்ராஜடியான பிளாஷ்பேக் என்ன அப்படின்றத காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் 8 வருஷம் ஆகுது. ஆனா 2 வருஷம் அதுக்கு முன்னாடியே புருஷங்காரனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கா. இவ்வளோ நாளும் வந்து அவங்க மாமியார் வந்துட்டு படுத்த படுக்கையா பேரலைஸ்ட் ஆயிட்டு இருக்காங்க. அவங்களையும் அவ தான் கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. ஆனா அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்க இருந்தும் என்ன பிரயோஜனம், நம்ம ஹீரோயின் தான் வந்து அவங்களுக்கு எல்லா பணியோடையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இது எல்லாம் பண்ணியும் அவளுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தா, 8 வருஷம் கழிச்சு புருஷங்காரன் அவனோட டேபிள்ல டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை வச்சிருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோயின் அப்படியே ஒடிஞ்சு போயிடுறா. என்னது, என் பையன் ஒன்னு டிவோர்ஸ் பண்ண போறானா, அப்பாடா இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் அவனுக்கு புத்தியே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வெறும் பையன் அவனை வந்து கட்டி வச்சுக்கிட்டு நானும் இவ்வளவு நாளும் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். அப்பாடா இப்பயாவது எவனா ஒருத்தன் நல்ல காசு கொடுத்து என் பிள்ளைக்கு வேற புது பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாளா. இதெல்லாம் கேட்கும் போது, அடியே சீமை சிரிக்கி, உனக்கு இவ்வளவு நாளா ஆண்டு போண்டு மூண்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன வந்து இவ்வளவு கேவலமாவ பேசுற அப்படின்னு ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஆனா அம்பட்டியும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இவ என்ன கேட்கறா அப்படின்னு பார்த்தா, ஏன் அத்தை உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லையா, நான் வந்து உங்க பிள்ளைய விட அதிகமா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா உங்களை பார்த்துக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக 6 வருஷமா வேலைக்கு கூட போகாம வீட்லயே உட்காந்து வேலையை பார்த்துக்கிட்டு நான் என்னோட அழகு என்னோட திறமை எல்லாத்தையும் எனக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் பார்க்கறதுக்கே இவ்வளோ கேவலமாயிட்டேன். இவ்வளோ வருஷம் கழிச்சு நான் இவ்வளவும் செஞ்சதுக்கு அப்புறமும் உங்க பிள்ளை எனக்கு வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு, அதை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை. இப்போ எவனா ஒருத்தன் பணக்கார வீட்டு பொண்ணு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சந்தோஷப்படுறீங்க, பரவாயில்ல
நான் கஷ்டப்பட்ட எல்லாமே இன்னையோட முடிஞ்சு போகட்டும், இதுக்கப்புறம் வந்துட்டு அவனை நானு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துடுறா. நம்மளோட ரிவெஞ்ச் எல்லாம் கொஞ்சம் கலீஜா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மாமியார்காரியோட பிரஷை கொண்டு போயிட்டு டாய்லெட்ல போட்டு தேயின்னு பல வருஷம் அழுக்கெல்லாம் தேய்ச்சி எடுக்கிறா. எடுத்த கையோடைய போயிட்டு நேரா அந்த கேள்வி வாயில கக்கூச கழுவுற மாதிரி அவளோட வாயில குத்துன்னு குத்தி எடுத்துடுறா. அந்த பொம்பளை வாந்தியே எடுக்க ஆரம்பிச்சுட்டா. என்னடா இவ இப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்றாள்னு நினைச்சுக்காதீங்க, சும்மா ஃபன்னா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காண்டிலே கிளம்பி வந்த ஹீரோயின் இப்பதான் மனசுக்குள்ள நினைக்கிறா, இவளுக்கு ஏது இந்த காசு, இவ்வளவு காசு எப்படி வந்தது அப்படின்னா அந்த மாமியார்காரிக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக புருஷங்காரன் எடுத்து வச்ச காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டா. இன்னைக்கு பூராவும் என்ஜாய் பண்ணோடா அப்படின்னு சொல்லி அந்த ரூமை தேடி போயிட்டு இருக்கா. கதவு திறந்தே இருக்கு, திறக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா அப்படின்னா பக்கத்து ரூம்ல நுழைஞ்சிடறா. ஓ டார்லிங், நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? சாரி, நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன், சான்ஸே இல்லை, ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருக்க, நீ எவ்வளோ காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு பூரா நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. ஐயோ அம்மா நீ விடுமா கொஞ்சம், எனக்கு பொம்பளைங்கனாவே அலர்ஜி, எனக்கு வாந்தி வந்துடும் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஒன்றும் வராது, எனக்கே வாந்தி வர மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை பாருமா, நீ ரொம்ப கடுப்பேத்திட்டு இருக்க, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிட்டு சீக்கிரம், அதான் உனக்கு நல்லது அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது எனக்கு எது நல்லது கேட்டதுன்னு சொல்லிட்டு இனிமே யாரும் சொல்ல தேவையில்ல, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை மட்டும்தான் பண்ணுவேன், இனிமே நான் யார் பேச்சையும் கேட்குற மாதிரி இல்லை, உன்னை விட்டுட்டு போற மாதிரியும் இல்லை, நீ மட்டும் ஒத்துக்கலன்னு வச்சுக்கோ உன்னை ரேப் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறா. அப்பதான் ஹீரோக்கே வந்துட்டு ஒரு விஷயம் தோணுது, ஆக்சுவலா வந்து ரொம்ப க்ளோஸ் அப்ல பொண்ணுங்க வந்தாவே ஹீரோக்கு வாமிட் வர மாதிரி ஆயிடும், ஆனா இவ இவ்வளவு நேரம் என் பக்கத்திலேயே இருந்தும் எனக்கு அந்த ஃபீலே இல்லையே, சரி நம்மளும் ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. மறுநாள் காலையிலேயே ஹீரோயின் எழுந்து ஹீரோவையே உத்து பார்த்துட்டு இருக்கா. ஐயோ இவன் செம்ம அழகா இருக்கான், சான்ஸே இல்லை, இவன் பயங்கர காஸ்ட்லியா இருப்பானோ, அப்படியே ஒரு செலிபிரிட்டி மாதிரி இருக்கானே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. உன்னை விட்டுட்டு போகவே மனசு இல்லை, ஆனா என்ன பண்ண முடியும், நான் அப்ப போய் தான் ஆகணும், எனக்கு வேற வழியே இல்லை, ஏன்னா எனக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. அதுக்கப்புறமா ஹீரோ கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுந்துக்கிறான். எழுந்து பார்க்கும் போது பக்கத்துல ஹீரோயின் காணும், அந்த ரூம்லயே இல்லை, அவ கிளம்பி எஸ்கேப் ஆகி ஓடிட்டா. அதுக்கப்புறம் உடனே ஃபோன் பண்றான் அவனோட அசிஸ்டன்ட்க்கு, இதை பாரு டாக்டரை உடனே வர சொல்லு அப்படின்னு சொல்றான். உடனே டாக்டரும் அந்த ரூமுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு, என்ன சார் சொல்றீங்க, உங்களுக்கு பல வருஷமா நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன், ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, இன்னைக்கு நைட்டு ஒரு பொண்ணு கூட இருந்தேன், எல்லாம் எனக்கு சரியான மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களே, அப்பனா அந்த பொண்ணை விட்டுறாதீங்க, அந்த பொண்ணு தான் உங்களுக்கான மருந்தே அப்படின்னும் போது அப்ப உடனே அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றான், என்ன பண்ணாலும் சரி அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் சரி எனக்கு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்றான். நீங்க கவலைப்படாதீங்க பாஸ், இந்த உலகத்தையே உலுக்கி திருப்பி போட்டாலும் சரி அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுப்பேன், இது என்னோட ப்ராமிஸ் அப்படின்னும் போது, டே வேலையை பாருடா போடா, உனக்கு சத்தியம் பண்ணவே தெரியல அப்படின்னு கோவப்படுறான். அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவ கிளம்பி நேரா எங்க போயிருக்கா அப்படின்னு பார்த்தா புருஷங்காரனை பார்க்கறதுக்காக நேரா ஆஃபீஸ்க்கே போயிட்டா. இவன் ஒரு பிரைவேட் கம்பெனில மேனேஜரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனோட செக்ரட்டரி கூட இவனுக்கு இல்லீகல் கனெக்ஷன். அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. டார்லிங் எப்போதான் நீங்க வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணுவீங்க, எப்போ என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் கொஞ்சிக்கிட்டு இருக்கா. ஐயோ செல்லம், அதுக்காக தான் மாமா வெயிட்டிங்ல இருக்கம்மா, கண்டிப்பா கூடிய சீக்கிரமே வந்து அந்த கேள்வியை துரத்தி விட்டுட்டு உன்னை என் வீட்டுக்கு மகாராணி மாதிரி கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்றான். இவளுக்கா இவன் பேசுறது கேட்ட உடனே அவ்வளோ ஆனந்தம் வேற. சடனா ஹீரோயின் வந்து அவனோட ரூம்க்கு வந்த உடனே பயந்துடுறான். ஐயோ அப்படின்னு அலறி அடிச்சு அவளை அப்படியே டேபிளுக்கு கீழே உட்கார வச்சிடறான். ஐயோ செல்லம், நீ எதுக்கு இங்க காலங்காத்தாலேயே வந்திருக்க, நேற்று நைட்டெல்லாம் எங்க போயிருந்த, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹீரோயின் கிட்ட, இந்த ஒரு சான்ஸுக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன்டா அப்படின்னு சொல்லி பலான்னு ஒன்று கண்ணத்திலேயே வைக்கிறா. ஐயோ தங்கம், எதுக்கு என்ன அடிச்ச, இப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எனக்கே நீ டோஸ் கொடுக்குறேன்னா இன்னும் வந்துட்டு சாதா பயந்த பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நீ என்னென்னலாம் பண்ணுவ, இவ்வளோ நாளும் நான் வந்து உன்னையும் உங்கள் அம்மாவையும் உன் தம்பியையும் பார்த்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், கொஞ்சமும் மதிக்காம எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குற. ஆக்சுவலாக இப்போ தான் ஒரு விஷயமே தெரிய வருது, அவன் வந்து டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டே ரெடி பண்ணலை, இதை கள்ளக்காதல் இருக்கா இல்லையா, அவள் தான் அனுப்பி வச்சிருக்கா வீட்டுக்கு வேணும்னே, அவனுக்கே தெரியாம தான் அந்த இடத்துல இருந்திருக்கு. அப்போ உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 8 வருஷத்தில் கணக்கு போட்டுக்கோ, மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம், உங்கள் அம்மாவை
பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு 20,000 ரூபாய், அது மட்டும் இல்லாமல் உனக்கும் உன் தம்பிக்கும் வடிச்சு கொட்டினதுக்கு 20,000 ரூபாய், துணி துவைச்சதுக்கு இவ்வளோ, பாத்திரம் கழுவுனதுக்கு அவ்வளோ, வீடை க்ளீன் பண்ணதுக்கு இவ்வளோ அவ்வளோன்னு சொல்லி 1,00,000 ரூபாய் பில்லை போட்டு இந்த 8 வருஷத்துக்கும் மொத்தமாக நீ எனக்கு செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. எனது செட்டில் பண்ணணுமா? நீ இவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டுலாம் என் வீட்டில் தானே இருந்த, எப்படி நீ இப்படி சொல்லுவ அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்டா, உங்கள் 3 பேருக்கு முறவாசல் பண்ணுறதுக்கே எனக்கு நேரம் இல்லை. மொத்தமாகவே நான் இவ்வளோ வருஷத்தில் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேலை தான் சாப்பிட்ருப்பேன். அதுக்கு வேணும்னா கூட நீ 20,000 ரூபாய் கழிச்சுக்கோ, மாதத்துக்கு 80,000 ரூபான்னு கணக்கு போட்டு இந்த 8 வருஷத்துக்கு எனக்கு செட்டில் பண்ண அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு தலையை கிறுகிறுன்னு சுற்றுது. அடியே, மாதம் 5,000 ரூபாய் எனக்கு மிச்சம் பிடிச்சி வைக்கவே பத்த மாட்டேதுடி அப்படின்னு சொல்கிறான். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணியோ தெரியல, எனக்கு செட்டில்மெண்ட்டை கொடுத்துரு, நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, செல்லம் சத்தியமாக சொல்கிறேன், அந்த அக்ரிமெண்ட் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது, உண்மையாக நான் சொல்கிறேன், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்கிறான். அட நாதாரி நாயே, இவ்வளோ நேரம் என்ன கொஞ்சிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி கள்ள காதலி கீழே இருந்து நறுக்குன்னு கிள்ளி விட்டுறா. இவன் மூஞ்ச அப்படியே தேவாங்க கணக்கு ஆயிடுது. ஹீரோயின் இப்ப டேபிளுக்கு கீழே இருக்க கையை பார்த்துடுறா. என் சக்காலத்தை நீ இங்க தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா, ஈரடி உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, டார்லிங் நீங்க அப்பனா என்னை டிவோர்ஸ் பண்ணவே விரும்பல இல்லையா, அப்பனா நம்ம 2 பேரும் இனிமே சண்டை போடவே கூடாது, நானுமே உங்களை தான் பயங்கரமா லவ் பண்றேன் அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு அவ கையை நறுக்குன்னு காலை வச்சு மிதிச்சிடுறா. மிதிச்சது மட்டும் இல்லாம காலை எடுக்காம புருஷங்காரனை கொஞ்சிக்கிட்டு இருக்கா மாதிரி டைலாக்கா பேசிக்கிட்டே இருக்கா. இவளால கத்தவும் முடியல, வாயை பொத்திக்கிட்டே ஐயோ ஐயோ நீண்டிட்டு இருக்கா. இவங்க புருஷங்காரன் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இருந்தாலும் அவனால எதுவும் பண்ண முடியல, திருடனுக்கு தேல் கொட்டினா மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, இப்ப என்னோட செலவுக்கு 1,00,000 ரூபாய் காசு தாங்க, நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு கேக்குறா. செல்லம் 50,000 தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, எப்படியாவது நான் அடுத்த வாரக்குள்ள உனக்கு எவ்வளவு காசு வேணுமோ செலவுக்கு தரேன் அப்படின்னு சொல்றான். சரி சரி, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இதை வாங்கிக்கிட்டு போறேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இனிமே இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்தது நான் சும்மா இருக்க மாட்டேன், உன்னையும் உங்க அம்மாவையும் தூக்கி சாக்கடையில கடைசிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. கள்ள காதலி வெளியில வந்த உடனே பலான்னு ஒண்ணு கண்ணத்திலேயே விடுறா. அட நாயே, இவ்வளவு நேரம் என்ன கொஞ்சிக்கிட்டு இருந்த, இதே வாயை வச்சு அவ வந்த உடனே அவளை கொஞ்சிற, அப்ப நீ அவளை டிவோர்ஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்கும் போது, ஏண்டி நீ லூசாடி, எங்க அம்மாக்கு இப்பதான் ஆப்ரேஷனுக்கு நான் காசு சேர்த்து வச்சிருக்கேன், ஆப்ரேஷன் முடிஞ்சே ஆகணும் அப்படின்னும் போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இப்பயே டிவோர்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்றா. அப்ப நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னா எங்க அம்மாக்கு கழுவி விடுற வேலையை நீ பாப்பியா அப்படின்னு கேட்குறான். ஐயோ அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறா. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இப்போ வீட்டில் சம்பளமே இல்லாத ஒரு வேலைக்காரி மாதிரி இருந்தா, இப்போ கொஞ்சமாக அவளுக்கு ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோ, நாய் மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பா, எங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ஒன்றும் சும்மா இங்கே வரலங்க, அவள் கேமரா செட் பண்ணிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கா. பிளானாக அவள் எவிடன்ஸை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டா. அன்புக்கு மட்டும் தாண்டா நான் எப்பயும் அடிமையா இருப்பேன், உன்னோட பணத்துக்கோ இல்லைன்னா உன்னோட ஆதிக்கத்துக்கோ கிடையாது, மவனே நீ செத்தோட பம்பரை கட்ட மண்டையா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா. இப்பதான் ஹீரோவையும் ஹீரோட ஆளுங்களையும் காட்டுறாங்க. எல்லாருமே ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் இங்க தான் இப்ப இருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சுதான் இங்க வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்து நெரிசலே ஆயிடுறான். பார்த்தா ஒரு பாட்டு கூட ஒண்ணு வருமே, அவதான் இவதான் இவதான் அவதான்ட்டு, அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாம ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி செம்ம செக்ஸியா மாறிடுறா. ஹீரோயின் பார்த்த உடனே, ஓ நேற்று நைட்டு நம்ம கூட இருந்த கால் பாய் தானே இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஒரு விஷயமே தெரிய வருது ஹீரோயினுக்கு, இந்த மொத்த மாலோட ஓனருமே நம்ம ஹீரோ தான் சொல்லி. அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த டையை எனக்கு உங்களால கட்டி விட முடியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட டைரக்டா அவனே பேசுறான். உடனே நம்ம ஹீரோயினும் அழகான ஆம்பளைங்க எது கேட்டாலும் நான் செய்வேன்ற மாதிரி வந்துடுறா. இவங்க சைஸ்ல இங்க என்னென்னலாம் ட்ரெஸ் இருக்கோ எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க, இது எல்லாமே என்னோட கிஃப்ட் அவங்களுக்கு அப்படின்னும் போது, ஐயோ இவன் என்னடா இவ்வளோ கிஃப்டை கொடுக்குறான், அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகுன்னு தெரியல, இவன் கிஃப்டா கொடுக்குறான், அப்பனா கண்டிப்பா பெருசா ஏதோ எதிர்பார்க்க போறான் அப்படின்றது மட்டும் தெரியுது. அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஆர்டினரியான ஆள் கிடையாது, நான் ஒரு பெரிய கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லி அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. என்ன குமுதா ரவுடி கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்ற மாதிரி, நமக்கும் ஒரு ரவுடி இருக்கணும் இல்லையா ஃப்ரெண்டா, அப்பதானே இதை எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் அப்படின்னு யோசித்து ஹீரோ கிட்ட ஃப்ரெண்ட்லியா ஓகேன்னு சொல்லிடுறா. எல்லாத்துக்கும் 2 பேரும் காஃபி குடிச்சுக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, மொபைலை எடுத்து வச்சுக்கிட்டு ஹீரோக்கு தெரியாத மாதிரி ஹீரோவை பத்தி சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஃபுல்லா எல்லாம் ஷாக் ஆகுற மாதிரி விஷயமா ஹீரோவை பத்தி
பற்றி போட்டிருக்கு. இல்லை ஆக்சுவலாக நீங்கள் வந்து என் கூட நேற்று நைட்டு இருந்தீங்க, எல்லாமே தப்பாக நடந்துச்சுன்னா ரூம் மாதிரி வந்துட்டேன் போல், அதனால தான் இந்த தப்பு நடந்துருச்சு. மற்றபடி வந்து நீங்களும் நானும் நம்ம தெரியாதவங்க மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நான் அதுக்காக உங்ககிட்ட வரல அப்படின்னு சொல்கிறான். அதே நேரத்துக்கு ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு என்ன பிரச்சனையோ அதை மறைக்காமல் ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறான். இதனால தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன், உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் எனக்கு தேவை, ஏன்னா எனக்கு உடம்பு சரியாகணும், அதுக்காக நான் வந்திருக்கேன், உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்க அப்படின்னும் போது ஹீரோயின் எனக்கு என்ன தேவை, எனக்கு இப்போதைக்கு பணம் தான் தேவை அப்படின்னு விளையாட்டா சொல்றா. பரவாயில்ல, மாசம் உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும்னாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஐயோ நான் அப்படி மீன் பண்ணவே வரல, என்னோட வாழ்க்கையில இருக்கிற விரக்தியை பத்தி தான் நான் சொல்ல வந்தேன். பணம் இல்லாததுனால என்னை எவ்வளவு அளவுக்கு என்னோட சொந்தக்காரங்களும் என் புருஷன் மாமியாரும் கேவலப்படுத்துறாங்க, என்னை எந்த அளவுக்கு நாயை விட கேவலமா ட்ரீட் பண்றாங்கன்றதை வச்சுதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றா. பரவாயில்ல, இது எல்லாமே இனிமே மாறிடும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், உண்மையா நீங்களும் நானும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா அது கள்ள காதலா தான் இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவ, எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்கு, நான் சீக்கிரமே ஆனா டிவோர்ஸ் பண்ண போறேன், அதுக்கான வேலைங்களை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. வீட்டுல புருஷங்காரனையும் மாமியாரையும் காட்டுறாங்க. அடே உன் பொண்டாட்டி காலையில போனாடா, பசியில தவிச்சுக்கிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம பெட்டெல்லாம் நினைச்சிட்டேன், எனக்கு டயப்பரை மாத்தணும், யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை, கொஞ்சம் டயப்பரை மாத்தி விடுறா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவன் வந்து அவங்க அம்மாவையே கேவலமா தான் ட்ரீட் பண்றான். அடைச்ச நீ ஏமா இப்படி இருக்க, உன்னை வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்கவே முடியல, இந்த வேலையெல்லாம் நான் தான் பார்க்கணுமா இன்னைக்கு, அவ எங்க தான் போய் தொலைஞ்சா காசை வாங்கிக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவையே ஏதோ ஒரு கருமத்தை பாக்குற மாதிரி பார்த்து ரியாக்ட் பண்றான். பாவம் அந்த பொம்பளை, இருந்தாலும் அந்த பொம்பளைக்கும் எல்லாம் தேவைதான், ஏன்னா அது ரொம்ப திமுறு பிடிச்ச பொம்பளையா இருக்கு. அவ தான் அந்த அக்ரிமெண்ட்டை பார்த்துட்டா, நீ எதுக்குமா அவகிட்ட போய் திமுறா பேசின, அவ ஏதோ இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா நமக்கு, ஆனா நீ திமுறா பேசுனதுனால தான் அவ இங்க இருந்தே போயிட்டா அப்படின்னு சொல்லி இப்ப எல்லா பழியும் தூக்கி அம்மா மேல போடுறான். உடனே நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றான். ஹீரோயினு கால் வந்த உடனே வேக வேகமா தனியா வந்து பேசுறான். நான் வெளியில இருக்கேன், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்கும் போது சீக்கிரம் வீட்டுக்கு வா, அம்மா இப்படியே இருக்காங்க, சாப்பாடு செஞ்சு தரல, எதுவுமே பண்ணல, எங்க போயிட்ட அப்படின்னு கத்துன்னு கத்துறான். எல்லாம் எனக்கு வர தெரியும், நீ போனை வை அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஆனா அந்த டைம்க்கு டக்குன்னு ஹீரோ வந்து என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா போனை பொடுங்கிடுறான். போனை பொடுங்கிறது மட்டும் இல்லாம யார்கிட்ட பேசுற அப்படின்னு ஒரு குரலையும் கொடுத்துட்றான். அங்க புருஷங்காரனுக்கு ஏதோ ஒரு ஆம்பளை குரல் கேட்டுடுது. நீங்க என்னதான் பண்றீங்க, ப்ளீஸ் சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்றா. பேசதானே கூடாது, கான்ட்ராக்டர் சைன் பண்றதுக்கு முன்னாடி நான் சிலதை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுக்கு பதட்டம் ஆயிடுது. அந்த சைடு புருஷங்காரனுக்கு வேற சவுண்டு கேக்குது. அடியே அங்க என்னடி சவுண்டு, அது என்னடி சவுண்டு அப்படின்னு அவன் பதற ஆரம்பிச்சிடறான். நீ எங்க இருந்தாலும் சரி, ஏன் கூட இருந்தாலும் சரி, உடனே வீட்டுக்கு வர, நீ மட்டும் இப்ப வீட்டுக்கு வரல, உன்னை என்ன பண்ணுவேனே தெரியல அப்படின்னு சொல்லி இவன் பதறி கத்திக்கிட்டு இருக்கான். அடிச்சு போனை வை, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனை புடுங்கி எப்படியோ சொல்லிடுறா. எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க, நீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், அவன் வந்து நல்லவனே கிடையாது, அது உனக்கே நல்லாவே தெரியும், நீயே வந்துட்டு ஆதாரம் தான் தேடிக்கிட்டு இருக்கன்றதும் எனக்கு நல்லா தெரியும், அவன்கிட்ட நீ என்ன நல்லவளா இருக்கணும் ஒரு அவசியமும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நான் சில விஷயத்த டெஸ்ட் பண்ண வேண்டியிருந்தது, மறுபடியும் நான் வந்து உன் கூட இருக்கும் போது எனக்கு வாமிட்டிங் ஃபீல் இருக்கான்னு பார்த்தேன், அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதோட மறுநாள் காலையில் தான் காட்டுறாங்க, இவன் புருஷங்காரன் இருக்கான் இல்லையா, ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நைட்டு வர மாட்டேன்னு எனக்கு மெசேஜ் அனுப்பி இங்கே வர சொல்லியிருப்பா, அவளெல்லாம் எவனும் பார்க்கவே மாட்டான், அவளே பயங்கரமான ஒரு ஆன்டி ஆயிட்டா, எவனும் அவளை திரும்பி பார்க்கவே போறதில்ல, அப்புறம் என்னத்துக்கு இவ்வளோ சீனு, நம்ம ஏன் பயப்படணும், கண்டிப்பா பக்கத்துல இருந்தது எதனா ஒரு வெயிட்டரோ இல்லைன்னா வேலைக்காரன் வாய்ஸா தான் இருக்கும் அப்படின்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயின் சும்மா அல்டிமேட்டா வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து ஒன்று, ஐயோ செல்லம் நீ எப்படி செல்லம் இம்புட்டு அழகாயிட்ட, எங்க போயிட்டு வந்து நேற்று நைட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அடிச்சு தொடாம பேசுடா ஐயோக்கே ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறி விட்டுறா. சரி சரி, நீ எங்க அம்மா மேல பயங்கர கோவமா இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, அதுக்குன்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் அம்போன்னு விட்டுட்டு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்பதான் ஹீரோயின் என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா வீடியோ ரெக்கார்ட் பண்ணாலியா, அந்த வீடியோவை எடுத்து காமிச்சிட்டு இதை நான் நெட்ல விடக்கூடாது அப்படின்னு நீ நினைச்சேனா நீயாவே அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி கொடுத்துரு, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அந்த வீட்டையும் என் பேர்ல எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதெல்லாம் என்னால் முடியவே முடியாது, எதுக்காக
எனக்கே தெரியாம இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண அப்படின்னு கத்துறான். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு அட்வொகேட் வராங்க. அவங்க வந்த உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, நீங்க என்னதான் அவங்க புருஷனா இருந்தாலுமே சரி, உங்களுக்கு இல்லீகல் அஃபேர் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களை இத்தனை வருஷம் ஏமாத்திருக்கீங்க. நீங்க அவங்கள மிரட்டலாம் முடியாது. இந்த மாதிரி மிரட்டினீங்கன்னா அப்புறமா உங்களை நாங்க தூக்கி ஜெயில வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அடி பாவி, அதுக்குள்ள வக்கீல்லாம் வச்சுட்டியா அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு எதா இருந்தாலும் இனிமே என் கிளைண்ட் கிட்ட பேசக்கூடாது, என் கிட்ட தான் டைரக்டா பேசணும் அப்படின்னு கார்டையும் கொடுத்துட்றாங்க. பார்த்தா இவங்க பயங்கர காஸ்ட்லியான அட்வொகேட்டா இருக்காங்க. இவகிட்ட ஏது இவ்வளோ காசு, எப்படி இவளால இவங்களுக்கு ஃபீஸை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவன் பயங்கர குழப்பத்துல இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கே அதுதான் குழப்பம். ஏன்னா ஹீரோயினோட வக்கீலே இல்லை இவங்க. மேடம், நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, உங்களுக்கு காசு கொடுக்குற அளவுக்கெல்லாம் நான் பணக்காரி இல்லை அப்படின்னும் போது, உன்னால கொடுக்க முடியாதுமா, ஆனா என்னோட கிளைண்டால கொடுக்க முடியும், அவர் தான் என்னை ஹையர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோவை காட்டுறா. ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்த உடனே நான் இங்கதான் இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, எனக்கு எல்லாமே தெரியும், உன்னை ஃபாலோ பண்றதுக்கு நான் ஆளுங்களும் பாடி கார்ட்ஸும் வச்சிருக்கேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அவனே டிராப் பண்றேன்னு கார்லயே ஏத்திக்கிறானா. அப்பதான் என்ன சொல்றா ஹீரோயின் அப்படின்னு பார்த்தா, ஐயோ கடவுளே, ஒரு பெரிய மாஃபியா கேங்கோட லீடரு என்ன காப்பாற்றணுன்றதுக்காக ஏன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஏதோ ஒரு சைனீஸ் நாடகத்துல பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றா. டிவோர்ஸ் ஆகுற வரைக்கும் நான் தனியா தான் இருப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. அதனால ஹீரோயினுக்கு இவன் ஒரு ஹோட்டல் ரூம் ரெடி பண்றான். அந்த ஹோட்டல் ரூம் பார்த்தா பயங்கர லக்ஸரியா இருக்கு. ஐயோ, இதுக்கு ரொம்ப செலவாகுமே, இதுக்கெல்லாம் என்னால ரெண்ட் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றா. ஐயோ மேடம், நீங்க எந்த காசு கொடுக்க தேவையில்ல, இது மொத்தமும் நம்ம ஹீரோவோடது தான் ஹோட்டலே, 7 ஸ்டார் ஹோட்டல் இது அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ இவன் இவ்வளோ பெரிய பணக்காரனானு ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. இதை பத்திலாம் நீ எதுவும் யோசிக்காத, நீ ரிலாக்ஸா இங்கே இரு, மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேஸ் கொடுக்குறான். இங்க புருஷங்காரன் நைட்டு பூராவும் உட்காந்து ஏதாவது வக்கீல் நம்ம கேஸை எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது அவ அவ்வளோ பெரிய அட்வொகேட்டா இருக்கிறதுனால அவளுக்கு ஆப்போசிட்டா நின்று வாதாடுறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை, முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்துக்கு இங்க அம்மாவும் தம்பியும் என்ன பண்றானுங்க அப்படின்னு பார்த்தா, ஆளுக்கு போட்டி போட்டுட்டு இருக்கானுங்க. நீ தான் டைப்பர் மாத்தணும், இந்த வாட்டி நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையே ரொம்ப கேவலமா பாக்குறாங்க. இந்த அம்மாக்காரிக்கு வேணும் இதெல்லாம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஏன்னு நீங்களே இப்ப பாருங்க என்ன சொல்றா அப்படின்னா, இது பாருடா, அவளை திரும்பவும் இங்க வர வைக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு, அவ பேரை கெடுத்துடணும், அவ மோசமான பொம்பளை அப்படின்னு ஆக்கி விட்டுட்டோன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் எவனும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான், எவனும் அவ கூட இருக்க மாட்டான், அதனால அவளை எப்படியாவது பேசி நைட்டு சமாதானம் பேசலாம்னு சொல்லி இங்க வர சொல்லு, அப்போ தம்பிக்கும் அவனுக்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவ பேரையே நார் அடிச்சிடலாம், அப்படியே கொஞ்சம் போட்டோஸும் வீடியோஸும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறா. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்ன்ற மாதிரி அப்படியே புருஷங்காரன், அம்மா சான்ஸே இல்லம்மா, நீ உட்கார்ந்த இடத்துலயே உட்காந்து எவ்வளோ பெரிய ஐடியாவை கொடுத்துருக்க, அதுக்கப்புறம் அவ எங்கேயும் போக முடியாது, ஏன் காலடியிலேயே நாய் மாதிரி கிடக்க வேண்டியதுதான் அப்படின்னு புருஷங்காரனுக்கு பயங்கர சந்தோஷம். தம்பிக்காரனுக்கு பரவாயில்ல, நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு அவன் சந்தோஷப்படுறான். இதுல உச்சக்கட்ட காமெடி என்ன அப்படின்னு பார்த்தா, ஆபீஸ் ரூம்ல கேமரா வச்சவ வீட்டுல வச்சிருக்க மாட்டாளா, வீட்லயும் கேமரா வச்சுட்டு தான் வந்திருக்கா. இவங்க போட்ட எல்லா பிளானையும் ஹீரோயின் கேட்டுட்டா. ஆனா ஹீரோ இப்ப 2 நாளா கொஞ்சம் வெளியூர்ல இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிட்டான். நம்ம ஹீரோயின் இப்போதைக்கு தனியா தான் இருக்கா. ஆனா அசிஸ்டன்ட்டை இங்க விட்டுட்டு தான் போயிருக்கான். பிளான் பண்ணாம அதே நைட்டு ஹீரோயினை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் கிளம்புறா. அப்ப அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, ஆப்போசிட் கேங் ஆளுங்கெல்லாம் சேர்ந்து ஹீரோவை சுத்து போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன மாதிரி ஹீரோ ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்போசிட் கேங்காரங்கெல்லாம் சேர்ந்து ஹீரோவை சுத்து போட்டுட்டாங்க. ஹீரோவும் டிரைவரும் மட்டும் தான் இருக்காங்க. ஏதோ ஒரு சின்ன விஷயம் தான், இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், தயவு செஞ்சு நீங்க போங்க, ஒரு உயிருக்கு எதுனா ஆபத்தாயிட போகுது அப்படின்னு ஹீரோயின் அனுப்பிடுறா. ஹீரோ நீங்க வீட்டுக்கு அப்படியே தட புட்டலா விருந்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, என்ன பேசணும்னு சொன்னீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம், ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ட்ரிங்கை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மச்சாங்காரன் இருக்கான் இல்லையா, அவன் பயங்கர சந்தோஷமா ஹீரோயினுக்கு ட்ரிங்க் ஊத்தி தரான். ஹீரோயினுமே அதை எடுத்து குடிச்சிடுறா. அப்பாடா எப்படியோ குடிச்சிட்டா அப்படின்னு அவங்களுக்கு சந்தோஷமாயிடுது. இங்க ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஒத்தையிலேயே எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு நின்றுட்டு இருக்கான். இப்பதான் செக்ரட்டரி அதுக்கப்புறம் அவங்க ஆளுங்க எல்லாம் வராங்க. இப்பதான் ஹீரோ கேட்கறான், எங்க அவ எதுக்காக தனியா விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னும் போது,
இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவங்கள ஹஸ்பண்டை பார்க்க போயிருக்காங்க அப்படின்னும் போது இவனுக்கு செம்ம கோவம் வந்துடுது. தனியாக விட்டுட்டு ஏன்டா வந்தீங்க, வாடா கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறான். இங்கே ஹீரோயினும் மயக்கமாயிடுறாளா, பெட்டில் கொண்டு வந்து படுக்க வச்சுட்டு அண்ணங்காரன் தம்பி கிட்ட சொல்கிறான், டே இது பாடுறா, எதுவும் அண்ணியை பண்ணக்கூடாது, வெறும் சவுண்டு மட்டும்தான் வரணும், ஞாபகம் இருக்கா, மேற்கொண்டு எதனா நீ பண்ண உன்னை நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் தம்பிக்காரனை பார்த்தா அந்த மாதிரி தெரியல, இவன் பயங்கரமாக காஞ்சு போயிருப்பான் போல. ஹீரோயினை பார்த்த உடனே ஐயோ எம்புட்டு நாளா இதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஹீரோயின் குடிச்சதை எல்லாத்தையுமே கர்ச்சீஃப்லயே துப்பிட்டு இருக்கா. இப்போ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அவன் மூஞ்சி பூராம அடிச்சிடுறான். அவன் ஐயோ ஐயோன்னு கத்துறான். இங்க அண்ணங்காரன், அம்மா அவனை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, அவன் ஏதோ பண்றான் போல, நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லும் போது, டேய் பாதியில போய் எல்லாத்தையும் கெடுத்துடாத, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் இங்க இருக்க எல்லா நெய்பர்ஸையும் கூப்பிடுவோம், கத்துவோம், அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மாக்காரி நிறுத்தி வைக்கிறா. இங்க ஹீரோயின் சாட்டை எடுத்து நாட்டை திருத்துன்ற மாதிரி அவனை வச்சு வெளின்னு வெளுக்கிறா. வாயில துணியை வேற சொருவிட்டால, அதனால அவன் சவுண்டே ஒரு மார்க்கமா வருது. ஒரு வழியா எப்படியோ ஊரையே கூட்டிட்டா மாமியார்காரி. இந்த கேடு கட்டவளை கட்டிக்கிட்டு வந்துட்டு என் பிள்ளைங்க 2 பேர் வாழ்க்கையும் நாசமா போச்சே, நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கும் போது, சரி வாங்க என்னதான் நடக்குதுன்னு கதவை உடைச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் அவசர அவசரமா உள்ள போய் பார்த்தா அங்க தம்பி கண்ணை கட்டி போட்டு வச்சுட்டு ஹீரோயின் உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்கா. ஐயோ இங்க என்னம்மா நடக்குது அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் எல்லா விஷயத்தையும் சொல்றா. நான் என்னங்க பண்றது, எனக்கு வந்துட்டு போதை மருந்தை கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க குடும்பமா பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவ வீடியோ எல்லாத்தையும் அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் காமிச்சிடுறா. ஐயோ பாவம், இந்த பொண்ணு அவ்வளோ நல்ல பொண்ணு, இந்த பொண்ணு போய் இவ்வளோ பழி போடணும்னு நினைச்சிட்டாங்களே, இவங்க எல்லாம் கேடு கட்டவங்க அப்படின்னு எல்லாரும் இவங்க பக்கம் திரும்பிடுறாங்க. ஏன்டா தம்பி, ஒரு சின்ன வேலையை உன்னால உருப்படியா செய்ய முடியலையா அப்படின்னு மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு இருக்கான். இங்க வந்தவங்க எல்லாரும் இந்த குடும்பத்து மேலேயே திரும்பி அவங்க 3 பேரையும் கேவலமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இது பாரு, என் தம்பி சின்ன பையன், தயவு செஞ்சு போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு கெஞ்சுறான் புருஷங்காரன். நாங்க எல்லாருமே இதுக்கு சாட்சிமா, நீ கவலையே படாத, நீ வந்துட்டு இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடு, உனக்கு நல்லபடியா டிவோர்ஸ் வாங்கி செட்டில்மெண்ட் வாங்கி நாங்க தரோம் அப்படின்னு அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. அவ்வளவுதான், புருஷங்காரனுக்கெல்லாம் ஐயோ என்னடா இப்படி நடந்துருச்சே அப்படின்னு வயிற்ற கீத்தெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிடுது. ஹீரோயின் கிட்ட நான் தனியா பேசுறேன் வா அப்படின்னு வெளியில கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்தோடனே இதை பாரு, உன்னை எப்படியாவது எங்க கூடிய வச்சுக்கணும்னு நினைச்சோம், அதுக்காக தான் இந்த முட்டாள்தனமெல்லாம் பிளான் பண்ணிட்டோம், தயவு செஞ்சு மன்னிச்சிடு, என்னையும் என் ஃபேமிலியும் விட்டுடு அப்படின்னு கேட்கறான். நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாதுன்னு சொல்லி பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து இவன் மூக்குல கண்ணுல வாயிலெல்லாம் அடிச்சு விட்டுறா. இல்ல சும்மா மட்டும் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி இவன் அடிக்கிறதுக்கு வரான். அந்த டைமுக்கு கரெக்டா ஹீரோவோட ஆளுங்கெல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ அங்க வந்த உடனே உனக்கு ஒன்னும் ஆக்கல, சாரி நான் தான் லேட்டா வந்துட்டேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றான். சும்மா புருஷன்காரனுக்கு இங்க தர்ம அடி விழுது, அவனை உயிரை மட்டும் விட்டுடுங்க, மத்த என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதே நேரத்துக்கு ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா வேக வேகமா இவனுக்கு அடிபட்டிருக்குன்னு நினைச்சு மருந்தெல்லாம் போடுறா. அப்பதான் ஹீரோ சொல்றான், இது என்னோட பிளட்டே இல்ல, இவ்வளோலாம் நீ பதற வேண்டாம் அப்படின்னு. அப்படியே 2 பேருமே வந்து கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா கிட்ட வராங்களா. அந்த நேரத்துக்கு அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு, அண்ணி என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், இதுக்கப்புறம் வந்து அண்ணன் என்ன மன்னிக்கவே மாட்டாரு, அதனால நானே என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து பனிஷ்மெண்ட்டை நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையில கத்தியால குத்த போறான். அட நாயே, உன்னோட விசுவாசத்துக்கு கொஞ்சமும் நேரங்காலமே இல்லையாடா, தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியில போயிடு, இல்லைன்னா நானே உன்னை கொன்னுடுவேன், அந்த கத்தி எடுத்து கழுத்துல சொறி விடுவேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அதோட மறுநாள் ஹீரோயினோட புருஷங்காரனை காட்டுறாங்க. அடி பலமா இருக்கு போல. அப்ப வந்து அந்த கள்ளக்காதலி இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்றானா, சீக்கிரம் வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னும் போது, ஹாஸ்பிட்டல்லாம் நான் போயிட்டேன், இதை கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க முடியாது, அடிச்ச அடி எல்லாமே ஊமக்காயமா இருக்குன்னு சொல்லி டாக்டரே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு மனசுக்குள்ள சந்தோஷம். என்னையா ஏமாத்திக்கிட்டே இருந்த கல்யாணம் பண்ண முடியாதுன்னு, இதுக்கப்புறம் நீ ஏன் நினைச்சாலும் உன்னோட கல்யாணம் டிவோர்ஸ்ல தாண்டா முடிய போகுது அப்படின்னு நினைக்கிறா. பக்காவா ஹீரோயின் வந்துட்டு ஏமாத்தப்பட்டிருக்கா அப்படின்றது கோர்ட்ல ப்ரூவ் ஆனதுனால ஹீரோயினுக்கு இமீடியட்டாவே டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு. அதுவும் பயங்கரமான செட்டில்மெண்டோடய கிடைச்சிருச்சு. அவன் கொடுத்தே ஆகணும், அவனோட சொத்து பத்து எல்லாத்தையும் வித்து ஹீரோயினுக்கு செட்டில் பண்ணியே ஆகணும். ஹீரோயின் பயங்கர சந்தோஷமா இருக்கா. கள்ள காதலி பார்த்தா கோர்ட் வாசல்லே நின்றுகிட்டு இருக்கா. நின்றுட்டு இருக்கிறது இல்லாம எப்பயாவது வந்துட்டு இதெல்லாம் விட்டு ஒதுங்கி போகணும்னு தோணுச்சே உனக்கு அப்படின்னு சொல்றா. அடியே, நான் ஒதுங்கி போகணும்னு நினைக்கல, நான் குப்பையில போடணும்னு நினைக்கிறது தான் உனக்கு, நீ பொறுக்கிட்டு போற, குப்பையை பொறுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கலாச்சிட்டு போறா. அடியே, நீ எதுக்குடி கோர்ட்டுக்கு வந்து நடந்ததெல்லாம் பார்த்தாதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வெளியில கத்திக்கிட்டு இருக்கான். இப்ப நீ என்ன கல்யாணம் பண்ண போறியா, இல்ல நானும் உன் மேல கேஸ் கொடுக்கட்டுமா, நீ என்ன ரேப் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி உன் மேல கேஸ் கொடுப்பேன் அப்படின்னு மிரட்டுறான்.
திட்டுறா. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோயினை காட்டுறாங்க, நல்லபடியா எனக்கு கேஸை முடிச்சு கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வக்கீல கட்டி பிடிக்கிறதுக்கு போகும்போது ஹீரோ முறைக்கிறான். உடனே வக்கீல், ஐயோ இருக்கட்டும்மா, நான் கட்டியெல்லாம் பிடிக்கல, நீங்க எனக்கு கொடுத்த கிஃப்டே போதும், இந்த பிரேஸ்லெட் ரொம்ப அழகா இருக்கு, அதுவே போதும் அப்படின்னு சொல்றா. அப்ப வக்கீலுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்க, வேற யாருக்கும் உனக்கு கிஃப்ட் கொடுத்து தேங்க் பண்ணணும்னு தோணவே இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்கறான். ஏன் தோணல, இதோ வாங்கியிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸிங் கிளவுஸை வாங்கி எடுத்துட்டு வரா. ஹீரோ கூட நமக்கு தான் நினைச்சா செக்ரட்டரிக்கு எடுத்துட்டு போய் கொடுக்குறா. உனக்கு பாக்ஸிங்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் இல்லையா, இதை கிஃப்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் செக்ரட்டரியும் வராங்க. பார்த்தா அவன் மூஞ்சி பூரா காயமா இருக்கு. ஐயோ உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, இனிமே தயவு செஞ்சு எனக்கு எந்த கிஃப்டும் வாங்கி எல்லாம் தராதீங்க அப்படின்னு சொல்றான். நீ எதுக்கு இந்த மாதிரி இவ்வளவு பொறாமப்படுற, உனக்கு தான் கிஃப்டா நானே இருக்கேனே அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா கிடையாது, அவங்க அப்பாவோட தம்பியும் அவங்க ஃபேமிலியும் தான் ஹீரோயினை வளர்த்துருக்காங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டிவோர்ஸ் பண்ணிட்டு உன் பேரே கெட்டு போயிருக்கு, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா வந்து கிளம்பி இங்க வா, உன்னை பார்த்து பேசணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹீரோயினா அவங்கள பாக்கிறதுக்காக போகும்போது அவங்க செமையா திட்டுறாங்க. அதாவது அவங்க சித்திக்காரி பயங்கரமா திட்டுறா. இந்த மாதிரி எல்லாம் நீ இருக்க கொஞ்சமும் சரி கிடையாது, ஒரு பொண்ணால தனியாலாம் வாழ முடியாது, நான் வந்து உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டேன் அப்படின்னு போது, சித்தப்பா நீ எதா இருந்தாலும் யோசித்து பண்ணுமா, உன்னை நான் எந்த வகையிலையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சித்திக்காரி அந்த மாதிரி இல்ல, அவங்க வந்து மாப்பிள்ளைய பார்த்து வச்சுட்டாங்க, அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கவும் முடிவு பண்ணிட்டாங்க, அதனால ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு இன்னைக்கு பர்த்டே, அதனாலதான் வந்து சித்தியும் சித்தப்பாவும் கூப்பிட்டுருப்பாங்கன்னு ஆசையா வந்திருப்பா. ஆனா அவங்க ஒரு விஷ் கூட பண்ணல, அவங்க யாருக்குமே ஞாபகம் இல்லை. அதே நேரத்துக்கு ஹீரோ வந்து ஃபோன் பண்றான். நான் நைட்டு வந்து உன்னை கூப்பிட்டுக்கவா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல நான் இன்னைக்கு நைட்டு இங்க தான் தங்க போறேன் அப்படின்னு சொல்றா. இல்ல உன்னோட பர்த்டேவும் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விஷ் பண்றான். சரி ஓகே, இன்னைக்கு நைட்டு நீ அங்கேயே இருந்துட்டு வா அப்படின்னு சொல்றான். பார்க்கும் சித்திக்கும் இங்க வந்து ஒரு உதவாக்கார புள்ள ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவனுக்கு கட்டி வச்சா இவ்வளவு காசு வரும், அவனுக்கு கட்டி வச்சா அவ்வளவு காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் பொண்டாட்டியும் பயங்கரமா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோயினை இப்போதைக்கு அவங்க வித்து ஆகணும், அப்பதான் அவங்களுக்கு காசு வரும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் மனுஷங்க முக்கியமே கிடையாது, பணம் தான் முக்கியம். நான் எவ்வளவு வாங்கிட்டு வந்தாலும் அதை பத்தி எல்லாம் நீங்க சந்தோஷப்படல, என் பர்த்டேவும் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இல்ல, நீங்க எல்லாம் எதுக்கு திங்குறீங்க, திங்காதீங்கன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் இழுத்து கொட்டிடுறா. உங்களுக்கு எல்லாம் இப்படி இருந்தாதான் சரிப்பட்டு வரும், நீங்க இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க, இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்காதீங்கன்னுட்டு அங்க இருந்து வந்துடுறா. நடு ரோட்லயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. பார்த்தா சடனா வந்து கோட்டை யாரோ போத்துறாங்க. வேற யாரா இருக்கும், நம்ம ஹீரோ தான். நான் உனக்காக இங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா நீ வெளியில இப்படி அழுதுகிட்டே வருவேன் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயினுக்கு வந்து பணத்து மேல ஏன் இவ்வளவு ஆசை அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பா அம்மா இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக வெறும் வந்து ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் என்ன பார்த்தாங்க. எங்க சித்தப்பாக்கு என் மேல பாசமே இருந்தாலும் சித்தியால அந்த பாசத்தை கூட அவரால் காட்ட முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. எல்லாரோட கதையும் ஒரே மாதிரி தான் இருக்கு, பணம் இல்லாதவங்களுக்கும் அதான் கவலை, பணம் இருக்கிறவங்களுக்கும் அதான் கவலை, அன்பு கிடைக்காது அப்படின்னு ஹீரோ சொல்றான். இன்னமும் உன்னோட பர்த்டே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயினோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றான். இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. இனிமே நான் உன் பக்கத்துல இருக்க வரைக்கும் உன் கூட இருக்க வரைக்கும் என்னைக்குமே நீ வந்து அழவே கூடாது, அதுவும் இன்னைக்கு உன்னோட பர்த்டே, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிஸ் பண்றான். காலங்காத்தால ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஆசையா ரொமான்டிக்கா ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு போறாரு. அப்பதான் ஐயோ அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி வேக வேகமா உள்ள ஓடி வரான். அட இவன் ஒருத்தன் என்னைக்காவது ஒரு நாள் இவனுக்கு இங்கீதம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு யோசிக்கிறான். இப்ப நீ கொண்டு வந்தது மட்டும் ஏதாவது முக்கியமான விஷயம் இல்ல, இன்னைக்கு நீ செத்துட்டடா என் கையால அப்படின்னு சொல்லி செம்ம கோபமா சொல்றான். அப்பதான் அசிஸ்டன்ட் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, சோஷியல் மீடியால நம்ம ஹீரோயினோட புருஷங்காரன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது என் பொண்டாட்டி வந்து என் மேல போய் கேஸ் போட்டு என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டா, அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷமா எங்க கிட்ட இருந்த காசு எல்லாத்தையும் போகும்போது எடுத்துட்டு போயிட்டா, எங்க அம்மாவோட இடுப்பு எலும்பை உடைச்சி படுத்த படுக்கையாக்கிட்டா, இப்போ எங்க அம்மாவுக்கு வந்துட்டு யாரும் பார்த்துக்கிறதுக்கு இல்லாம எனக்கு வந்துட்டு வேலைக்கு போகிறதுக்கு இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கான். அதை பார்த்தோடனே ஹீரோ செமைய காண்டாயிடுறான். உடனே எப்படியாவது வந்து இந்த லைவ் ஸ்ட்ரீமை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் வேண்டாம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றா. எல்லாரும் வந்துட்டு கமெண்ட்ல ஹீரோயினை
ரொம்ப அசிங்கமா திட்ட ஆரம்பிக்கிறாங்களா. உடனே ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவளோட இன்ஸ்டாகிராம்ல வந்து அவ ஒரு லைவ் போடுறா. என்னன்னா இவனை பத்தின எல்லா விஷயத்தையும் உண்மையெல்லாம் சொல்றா. அது மட்டும் இல்லாம மக்கள் வந்து என்னை பத்தி எல்லாம் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் எப்பயும் சொல்ல விரும்புறேன். என்ன தெரியுமா, ஒருத்தனை கல்யாணம் பண்ணி நம்ம வாழும் போது நம்ம வந்து மொத்தத்தையும் அவனையே நம்பிதான் வாழறோம். ஆனா அந்த மாதிரி இருக்கவே கூடாது. அதுதான் நான் பண்ண தப்பு. அதனாலதான் இந்த அளவுக்கு இவனை நம்பி நான் வந்து நடு ரோட்ல நிக்கிற அளவுக்கு ஆயிட்டேன். ஆனா இதுக்கப்புறம் நான் அப்படி கிடையாது. இவனுக்காக நான் அகைன்ஸ்டா இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ண, அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் என்னோட பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள்லாம் போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அம்மாவும் பிள்ளையும் அதெல்லாம் பொய்ன்றாங்க. அந்த ஆதாரம் உண்மைன்றதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் சாட்சி. என்னன்னா இப்போவும் அவங்க அம்மாவும் பிள்ளையும் என்ன பண்றாங்கன்றத லைவா நான் போடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூம்ல கேமரா வச்சிருக்கா இல்லையா, அதை லைவா போட்டு விட்டுடுறா. அதனால மக்கள் எல்லாருக்குமே வந்து ஹீரோயின் தான் நல்லவன், இவன் தான் மோசமானவன், கேடு கட்டுவன் அப்படின்ற விஷயம் தெரிய வந்துருது. இவனோட ஆபீஸ்ல இருந்து போன் வருது. நீ நல்லவன், பாவம் அம்மாவை பாத்துக்க முடியாம கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி லீவ் கொடுத்தா, நீ என்னன்னா இவ்வளவு கேடு கட்டவனா இருக்க, இனிமே தயவு செஞ்சு எங்க ஆபீஸ் பக்கம் கூட வந்துடாத, இன்னையோட உனக்கு வேலை கிடையாது, உனக்கு கொடுக்க வேண்டிய போனஸ் எதுவுமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு நிறுத்திடுறாங்க. இவனை நானே சமாளிக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் வந்து உன்னோட ஹெல்ப் வேண்டான்னு சொன்னேன், தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்றா. ஹீரோக்குமே இவளை பார்க்கும் போது கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி புருஷங்காரனை செமையா வச்சு செஞ்சா இல்லையா, அதனால இவ வந்து சோசியல் மீடியால பயங்கர ஃபேமஸ் ஆயிடுறா. ஒரே நாள்ல இவளுக்கு வந்து 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்துடுறாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு அவங்களோட பொருள் எல்லாத்தையும் வந்து ஹீரோயின் கிட்ட வித்து கொடுக்க சொல்றாங்க. ஹீரோயினும் வந்து ரொம்ப சந்தோஷமா இதை பண்ண போறேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது, இந்த பொருள் எல்லாத்தையும் தூக்கி வெளியில வை அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஐயோ தயவு செஞ்சு நீ என் மேல கோவம்லாம் படாத, நீ கொடுக்குற காசு எல்லாம் எனக்கு பத்துது, நீ அதிகமாவே எனக்கு தர. ஆனா என்ன ஒண்ணுன்னா, நான் வந்து என்னோட சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னை யாரெல்லாம் வந்து கேவலமா பார்த்தாங்களோ அவங்க எதிர்க்க நான் தலை நிமிர்ந்து நிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் வந்து நான் என்னோட பிஸ்னஸ்னு ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாத அப்படின்னு கெஞ்சி கேட்குறா. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இல்லை ஆக்சுவலி என்னோட ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு பில்டிங்கில் ஒரே ஒரு ரூம் வந்து காலியாக இருக்குது, அந்த ரூமை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஐயோ அந்த பில்டிங்கில் வந்துட்டு ரெண்டெல்லாம் அதிகமாக இருக்குமே, நான் எப்படி ரெண்ட்டு தருவேன், என்னால் தர முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு சீன் போடுறா. நான் உங்ககிட்ட ரெண்ட்டு கேட்பேன்னு நினச்சா பேசுகிற, இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா இல்லை அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்லை இல்லை நீ கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் என்னோட நிலைமையை நான் உனக்கு சொன்னேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, என்கிட்ட தான் காசே இல்லைல்ல, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. பார்த்தா செக்ரட்டரி பின்னாடியே தான் நின்றுக்கிட்டு இருக்கான். 2 பேருக்கும் வந்து செம கடுப்பாகுது. இவன் என்ன போகமாட்டானா இங்க இருந்து, இவனுக்கு சாகுற வரைக்கும் எங்கேயும் வரவே வராதா. அவனும் சில மாதிரி நின்று 2 பேரையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். 2 பேரும் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. டேய் போய் தொலையேண்டா அப்படின்ற உடனே தான் அவனுக்கே ரொம்ப நேரம் கழிச்சு புரியுது. ஐயோதோ நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடுறான். ஹீரோயினுக்கு பீரியட்ஸ் இருக்கும் போது ஹீரோ வந்து பயங்கரமா பாத்துக்கிறான், அவளை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறான். அப்பதான் ஹீரோயின் வந்து புருஷனை பத்தி நினைச்சு பாக்குறா. ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு சானிடரி பேட் எல்லாம் காலி ஆயிடுச்சு, தயவு செஞ்சு வந்து அதை கொஞ்சம் வாங்கிட்டு வர முடியுமா, என்னால போக முடியல, வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னும் போது, ஏய் அதெல்லாம் என்னால வாங்கிட்டு வர முடியாது, ஆம்பளைங்க கிட்ட போய் என்னென்னலாம் வாங்கிட்டு வர சொல்லணும்னு உனக்கு தெரியாதா, நீயே போய் வாங்கிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை அவ்வளோ கேவலமா உதாசனை படுத்திட்டு போறானா. அதெல்லாம் வந்து ஹீரோயின் இப்ப நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையா நம்ம 10 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது. அப்படியே கொஞ்ச நாள் போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இன்னமும் லிவிங்லயே தான் இருக்காங்க. ஹீரோ எப்பயும் போல அவனோட மாஃபியா டான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமான ஒரு இந்த இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி ஆயிட்டா. திடீர்னு ஹீரோயினோட மொபைல்லேருந்து ஹீரோவுக்கு வந்துட்டு கொஞ்சம் காசு வருது. அடியே எதுக்குடி நீ எனக்கு காசெல்லாம் அனுப்பின அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபோன் பண்ணி கேட்குறான். அப்போதான் ஹீரோயின் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவ்வளோ நாளுமே நீ எனக்கு பேக்கெட் மணி கொடுத்துட்டு இருந்த இல்லையா, இப்போ நானும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் வந்துட்டு உனக்கு பேக்கெட் மணி தரேன், உனக்கு பிடிச்சது என்ன வேணுமோ அதை நீ வாங்கிக்கோ அப்படின்னும் போது ஹீரோவுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை ஒரு இடத்துக்கு டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்கான். ஹீரோயினும் அங்கே போகிறா. அங்கே பார்த்தா கேங்கா சில ஆம்பளைங்கெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோவோட ஸ்டெப் பிரதர்.
அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோவை அசிங்கமா திட்டிக்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப தப்பான முறையில் பிறந்தவன் அப்படி இப்படின்னு அவனை கேவலமா பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட உடனே ஹீரோயினுக்கு செமையா கோவம் வந்துடுது. பப்ளிக் பிளேஸ்ல நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவியா, அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும், நீ இப்படிலாம் பேசுற அப்படின்னு ஹீரோயின் வந்து அவன்கிட்ட சண்டைக்கு போன உடனே ஏய் நான் யாருன்னு தெரியுமா, என் குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்கிறதுக்கு போறான். ஆனா கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோ தான் அங்க வரதா இருந்தது இல்லையா, ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். உனக்கு சோறு திங்கிறதுக்கு இனிமே இந்த கை கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி முறுக்கி உடைச்சே விட்டுறான் ஹீரோ. அப்பதான் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி வரும்போது ஹீரோ என்ன சொல்றான்னா, தயவு செஞ்சு நீயாவே வந்து எந்த ஆபத்துலயும் போய் சிக்காத, இவங்கெல்லாம் நல்லவங்களே இல்லை, அது மட்டும் இல்லாம என்னை இவன் ஒருத்தன் பேசல, எல்லாருமே என்னை இந்த மாதிரி தான் கேவலமாக பேசுவாங்க, அதனால அதை பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் கவலை கிடையாது, எனக்கு பழகி போச்சு, நீ எனக்காக பேசணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது என்னோட கஷ்டத்துல எல்லாம் நீ என் கூடியே இருந்திருக்க, உனக்காக நான் இருப்பேன், அது என்ன ஆபத்தாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டதுமே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. இப்போதான் புருஷன்காரனை காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை பார்த்துட்டு இவ எவ்வளோதான் சம்பாதிப்பான் மாசத்துக்கு, எக்கச்சக்கமாக பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனுக்கும் கள்ளக்காதலிக்கும் கல்யாணமே ஆயிட்டு இருக்கு. அவ பாவம் எல்லா சொத்தும் இவங்கிட்ட தான் இருக்குன்னு நினைச்சு ஏமாந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு தெரியுது எல்லா சொத்தையும் வந்து ஹீரோயினே வாங்கிட்டு போயிட்டான்னு. ஐயோ அவ விட்டுட்டு போகாம எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் வேலைக்கும் போகாம வீட்லயே உட்காந்துக்கிட்டு வேட்டி சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நான் வேலைக்கும் போயிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு உங்க அம்மாவையும் பார்த்துக்கிட்டு என்னால முடியலடா, நிம்மதியான வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம்னு நினைச்சேன், ஆனா என்ன இங்க வேறு வேலைக்காரியை விட மோசமான நிலைமைக்கு ஆக்கி வச்சுட்ட அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. எங்க அம்மா ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, போய் டைப்பர் மாத்தி விடு போ அப்படின்னு சொல்லி காத்துறான். இவ வந்துட்டு செம்ம காண்டாயிரா, அடிங்க நான் ஒன்னும் உனக்கு வேலைக்காரியெல்லாம் கிடையாது, இனிமே உன் கூட வாழவே முடியாது, போடா சரிதான் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிடுறா. நேரா எங்க போறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் ஸ்டுடியோ வச்சிருக்கா இல்லையா ஹீரோட பில்டிங்கு, அந்த பில்டிங்கை தான் போய் பாக்குறான். ஐயோ இந்த பில்டிங்லயே அவ வந்துட்டு அவளோட ஸ்டுடியோவை வச்சிருக்கா, அப்பனா வந்து ரெண்டே எவ்வளவு கொடுப்பா, அப்பனா எவ்வளவு சம்பாதிப்பா அப்படின்னு சொல்லி ஆணு வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கார்ல வந்து செம்ம சூப்பரா அங்க இறங்குறா. ஓடி போய் டார்லிங் நீ இங்கதான் இருக்கியா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வழி ஆரம்பிச்சிடறான். அப்படின்னு ஹீரோயின் கடுப்பாயிட்டு மரியாதையா இங்கிருந்து போ அப்படின்னு சொல்றா. நான் இனிமே எங்கேயுமே போக மாட்டேன், உன் கூடயே தான் இருப்பேன், நான் பண்ண எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிடு, நம்மளோட 10 வருஷ காதல் அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லும் போது ஏண்டா இன்னொருத்தி பின்னாடி போகும்போது உனக்கு தெரியலையா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதை பாரு ஏன் உனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டு நான் இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உன் கூட வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீ என்ன பண்ணுற பத்தியா, என்னையே தூக்கி கடாசிட்டு போயிட்ட, இப்போதான் நீ நல்லா இருக்க இல்லையா, நம்ம வந்து எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ஆள் போட்டுடலாம், நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு கூப்பிடுறான். என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட் பொண்டாட்டி வந்து அங்கே நிற்கிறா. ஏண்டா என்னை விட்டுட்டு இவகிட்ட வந்து நிற்கிற, இவளை விட்டுட்டு என்கிட்ட வந்த முதல்ல இப்போ மறுபடியும் அவகிட்டே போறியா, உனக்கு பைத்தியமாடா, நீ ஏன்டா இவ்வளோ கீழ்த்தரமாக இருக்க அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் இதை பாருங்க உங்கள் ஃபேமிலி சண்டையை தயவு செஞ்சு எங்கன்னா போய் வச்சுக்கோங்க, என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறா. செல்லம் இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன், உன் பக்கத்துலேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்ப போக பாருடா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி ஒரு உத விடுறா ஹீரோயின். அவ்வளவுதான் எகிரி போய் வேந்துடுறான் புருஷங்காரன். அங்க இருக்க எல்லாரும் சேர்ந்து இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துடுறாங்க. ஆல்ரெடி இவங்களோட மானெல்லாம் முதல்லயே போயிடுச்சு, இன்னும் இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் மானமும் போயிடுச்சு. நைட்டு ஹீரோயின் குளிச்சுட்டு இருக்கும் போது டவல் கொண்டு வா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்கறான். ஹீரோவும் கொண்டு போய் கொடுக்கும் போது கையை பிடிச்சி உள்ள இருக்கிறா. அடியே என்னடி நான் பண்ண வேண்டியதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது ஒருத்தன் என்கிட்ட இன்னைக்கு உனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு சொல்லிட்டான், அதனாலதான் தீவிரமா வந்து நான் வேலையில இறங்கிட்டேன், எனக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு சித்தப்பா சித்தி ஃபேமிலியை காட்டுறாங்க. அங்க பையன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டா பாத்தீங்களா, அவகிட்ட நிறைய காசு இருக்கும், எப்படியாவது அவளை கூப்பிட்டு அவகிட்ட இருக்க காசெல்லாம் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. சித்தப்பா தயவு செஞ்சு இப்பயாவது அவளை விடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுங்க ரெண்டும் கேட்கற மாதிரி இல்ல. இதை பாரு ஒரு பிளான், அப்பாவுக்கு வந்து கால் உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி போன் பண்ணி கூப்பிடு, கண்டிப்பா வருவா அப்படின்னு சொல்லி பையன்காரன் சொல்றான். ஹீரோயின் தனியா இருக்க போது போன் வருது. போன்ல வந்துட்டு அதாவது சித்தப்பாக்கு கால் உடஞ்சிடுச்சு உடனே கிளம்பி வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே ஹீரோயினும் பதறி அடிச்சுக்கிட்டு போறா. அப்படியே அம்மாவும் பிள்ளையும் பல கோடி ரூபாய் மதிப்பான கார்ல வந்து இறங்க போறா. அவ்வளவுதான் இந்த ஏரியாவே நம்மள எப்படி பார்க்க போது பாரு, இருக்கிற எல்லாத்தையும் வாங்கி அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அவ
ஒரு மோட்டார் சைக்கிள்ல வந்து நிக்கிறா. என்னடா இவ இப்படி வரா அப்படின்னு அவங்க அம்மா மூஞ்சே மாறி போச்சு. என்னம்மா நீ எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி, நீ என்ன இப்படி வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஐயோ நான் செலிபிரிட்டி எல்லாம் இல்ல, அந்த கம்பெனில நான் சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்கறேன், மத்தபடி வந்துட்டு மொத்த காசு எனக்கு வராது அப்படின்னு போய் சொல்றா. என்ன ஆச்சு சித்தப்பா, காலில் ரொம்ப அடியா அப்படின்னு சொல்லிட்டு காலை பார்க்கலான்னு போகும்போது சித்திக்காரி போய் நல்லா அங்க உட்காந்துக்கிறா. ஏன்னா இவங்க தான் டிராமா பண்ணாங்க இல்ல, அதனால இந்த வாட்டி எப்படி பிட்ட போடுறாங்க அப்படின்னு பார்த்தா அப்பாவுக்கும் வந்து கால் உடைஞ்சு போச்சு, காசுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம், அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கும் எங்ககிட்ட காசே இல்லம்மா, நீ தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஒரு இன்சூரன்ஸ் கார்டை எடுத்து கொடுத்து, நான் வந்துட்டு சித்தப்பா பேர்ல இன்சூரன்ஸ் கார்டு வாங்கியிருக்கேன், அவருக்கு எவ்வளோ அளவுக்கு ட்ரீட்மெண்ட்க்கு செலவு பண்ணணும்னாலும் இதில் பண்ணிக்கலாம், நீங்கள் ₹1 கூட எதுவும் கட்ட தேவையில்ல, மற்றபடி காசு உங்க வீட்டு செலவுக்கு அதுக்கு இதுக்கு தேவை அப்படின்னா உங்க புள்ளைய வேலைக்கு அனுப்பி அவனை சம்பாதிக்க சொல்லுங்க, அதை விட்டுட்டு என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு வந்து அந்த அளவுக்கு காசெல்லாம் வரல அப்படின்னு சொல்லி மொக்க பண்ணிடுறா. அம்மாக்கும் பிள்ளைக்கும் பயங்கர பெரிய பல்பாயிடுது. நீங்க கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தீங்க சித்தப்பா, அதுக்காக நான் கடமைப்பட்டிருக்கேன், ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்க காசு எல்லாத்தையும் உங்க குடும்பத்துக்கு செலவு பண்ண முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா இவங்க எப்படி இருந்தாலும் திருந்தவே போறதில்ல, அதனால இனிமே தயவு செஞ்சு காசுக்காக என்னை யாருமே கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தோடு அங்கிருந்து போயிடுறா. மறுநாள் ஹீரோயின் லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு புருஷங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவன் டெலிவரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் போல. அந்த கேப்ல கொஞ்சம் நேரத்துல வந்துட்டு ஹீரோயினோட லைவ்ல வந்து அசிங்கமா ஹீரோயினை பத்தி கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பாருடி, நீ ஆம்பளை மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா நீலாம் ஆம்பளை ஆயிட முடியாது, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா இல்லைன்னா புருஷனாவது இருக்கானா, எப்படி இருந்தாலும் நீ ஓண்டி கட்ட தானே, உனக்கு பிள்ளையும் பிறக்காது, அப்படி இப்படின்னு சொல்லி இவன் சாபம் விடுற கணக்கா இஷ்டத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த கமெண்ட் எல்லாம் பண்றவங்க யாரா இருந்தாலும் சரி, எனக்கு எவ்வளவு சாபம் விட்டாலும் சரி எனக்கு கவலை இல்லை, ஆனா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், ஆனா நான் அவனை உங்களுக்கு காட்டணும் அப்படின்றது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது, நான் என்னோட பாய் ஃப்ரெண்டை யாருக்கும் காட்ட போறது இல்லை அப்படின்னு சொல்றா. ஹீரோவோட ஆஃபீஸும் அதே பில்டிங் தானே. ஹீரோ வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுறான் அந்த இடத்துக்கு கோவமா. ஆனா ஹீரோயின் தயவு செஞ்சு இப்போதைக்கு வேணாம், இப்போதைக்கு நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது யாருக்கும் தெரிய வேணாம், அதுவும் நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு ஹீரோவை அவாய்ட் பண்ணிடுறா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இருக்கிற ஹோட்டலில் தான் வந்துட்டு இவன் டெலிவரி கொடுக்கறதுக்காக வரான். அவங்கள பார்த்த உடனேயே வந்துட்டு இவன் செம்மையாக டென்ஷன் ஆகிறான். இவன் தானா அவன், இவன் கூட தான் நீ காசு இருக்க திமிரில் சுற்றிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி உள்ளே அவங்கள ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அங்கே இருக்க செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களோட கஸ்டமரோட ப்ரைவசி தான் முக்கியம், நீ யாரையும் போய் உள்ளெல்லாம் பார்க்க முடியாது, நீ மேற்கொண்டு பிரச்சனை பண்ண அப்படின்னா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ தான் நமக்கு புதுசாக ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவளோட பேர் வந்து ஷீலா. இவ யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட முறை பொண்ணு. ஃபாரின்ல படிச்சுட்டு இப்பதான் இங்க வந்திருக்கா. ஹீரோவில் பார்த்த உடனே நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கறான். என்ன நீ இப்படி சொல்ற, இப்பதான் உனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்ட, அதனாலதான் நம்மளோட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு முத மாதிரி அதே கையை விடு, எனக்கு எதுவுமே சரியாகல, எனக்கு வந்துட்டு பொண்ணுங்களை பார்த்தாவே வாந்தி தான் வருது அப்படின்னு சொல்றான். கரெக்டா அதே நேரத்துக்கு வேலையை முடிச்ச உடனே ஹீரோயின் ஹீரோவை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வராளா. இந்த முறை பொண்ணு ஹீரோயினை பார்த்த உடனே செம்மையா காண்டாயிடுறா. இவ தானே அவ என் சக்காலத்தி, இவளை சீக்கிரமா வந்து இவனை விட்டு துரத்தணும், அது மட்டும்தான் இப்போதைக்கு என்னோட ஒரே ஏம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. இது பாரு, இந்த பொம்பளை எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவே இல்லை, அவளை விட அழகுல நான் எந்த வகையில குறைஞ்சிட்டேன், அவளை விடவும் சின்ன வயசு, அவளை விடவும் நான் சூப்பரா ஸ்ட்ரக்சரா இருக்கிறேன், ஆனா நீ என்னன்னா அந்த கேள்வி கூட போய் சுத்திக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ரொம்ப ஓவரா இவ பேசுறா. ஹீரோக்கு செம்மையா கடுப்பாயிடுது. மரியாதையை இங்கிருந்து போயிடும், இல்லைன்னா உன் மூஞ்சி மகரையெல்லாம் பேத்து எடுத்துருவேன், என் கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தி இப்படிலாம் பேசினீனா அப்படின்னு கோவப்படுறான். அவ அங்க இருந்து போற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஆளுங்க தூக்கிட்டு வந்து வெளில கடை சேர்றாங்க. ஹீரோ வேலை விஷயமா வந்து ஒரு வாரத்துக்கு யூஎஸ்க்கு போயிருக்கான். ஹீரோயின் அவளோட ஆபீஸ் ரூமுக்கு வரா. வந்து பார்த்தா நம்ம ஹீரோவோட முறை பொண்ணு அவ வந்து இவளோட ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா. நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது இவ என்ன சொல்றா அப்படின்னா, உனக்கு வந்துட்டு ஹீரோவை பத்தி தான் தெரியும் இல்லையா, ஹீரோக்கு பாஸ் ஆன எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது, அதனாலதான் உனக்கு பயம் இல்லாம போயிடுச்சு, இப்போவும் நான் வந்து கடைசியா உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நீ இவ்வளோ நாள் அவன் கூட இருந்துட்ட, அவனுக்கு வந்துட்டு வியாதியெல்லாம் குணம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்ட, உனக்கு வந்து நான் 80 லட்சம் ரூபாய் தரேன், நீ வாங்கிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்ட அப்படின்னா நாங்கள் உன்னை விட்டுருவோம், இல்லை அப்படின்னா எங்கள் அப்பா உன்னை விடவே மாட்டாரு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினா அந்த செக்கை வாங்கிட்டு பரவாயில்லையே இன்னைக்கு ஒரே நாளில் 80 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிட்டுமே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு வாரம் கழிச்சு ஹீரோ வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா முறை பொண்ணு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. நீ இங்கே என்ன பண்ணுற, எங்க அவ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவ
உன்னை காசுக்கு என்கிட்ட வித்துட்டு போயிட்டா, இனிமே நான் தான் இங்க உன் கூட இருக்க போறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு செம்மையா ஆத்திரம் வருது. அவ்வளவுதான், ஹீரோவோட ஆளுங்க அலேக்கா அவளை அழுக்கு மூட்டை தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போய் வெளில கடைசிடுறாங்க. ஹீரோயினை பாக்கிறதுக்காக ஹீரோ அவ தங்கியிருக்க இடத்துக்கு போறான். இழுத்து வேக வேகமா உள்ள போட்டுக்கிறா. அட பாவி, நீயும் நானும் மீட் பண்றோன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, நான் 80 லட்சம் ரூபாய் காசு வேற வாங்கியிருக்கேன் தெரியுமா, உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அதனால தயவு செஞ்சு யாருக்கும் தெரியாம இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்றா. அடி கேவலம் 80 லட்சம் ரூபாய்க்கு என்ன வித்துட்டியாடி, அவ்வளவுதானே உனக்கு எனக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என்ன நீ பிராக்டிக்கலாவே பேச மாட்டேற, ஒரே நாள்ல 80 லட்சம் ரூபாய் நான் சம்பாரிச்சேன், அது மட்டும் இல்லாம அந்த காசெல்லாம் உனக்கும் எனக்கும் தானே, ஏன் நீ பிரிச்சு பேசுற, நீ ஏன் யோசித்து பாரு, அவ உட்காந்துக்கிட்டு எங்க அப்பா உன்னை விடவும் பெரிய மாஃபியா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு பயம் வருமா வராதா, நீ வேற ஒரு வாரம் இருக்க மாட்ட, நான் அவகிட்ட முறைச்சிக்கிட்டு சண்டை போடுற அளவுக்கு தைரியமும் தெலும்பும் என்கிட்ட இல்லை, அதனாலதான் நான் பேசாம காசை வாங்கிக்கிட்டேன், நீ வந்த பிறகு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலான்னு அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் நீ செம்ம சூப்பர் கேடிதான் நீ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அதோட மறுநாள் காலையிலேயே மறுப்பொண்ணு ஹீரோயினுக்கு கால் பண்றா. இதை பாரு, நான் சொல்ல நீ கேட்கவே இல்லை, நேற்று நைட்டு அவன் உன்னை தேடி தானே வந்தான், நைட்டு நீ வீட்டை விட்டு துரத்தவே இல்லை, அங்க கூடியே வச்சுக்கிட்டல, 80 லட்சம் ரூபாய் காசையும் வாங்கிக்கிட்டு அவனையும் நீ வச்சுக்கிட்டு இருக்க, இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன், நீ உன்னை அவன் காப்பாத்திடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அதானே, ஆனா அப்படி கிடையாது, உன்னோட ஃபேமிலியை காப்பாத்த யாருமே இல்லை அப்படின்னு சொல்றா. ஹீரோ, நீ என்ன அடங்கவே மாட்டியா, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். அப்ப பார்த்தாதான் தெரியுது இவளோட புருஷங்காரன், அது மட்டும் இல்லாம சித்திக்காரி, சித்தியோட பையன் 3 பேரையும் கடத்தி கொண்டு வச்சுட்டு இருக்கும் போது, ஐயோ என் குடும்பம், இதை பாரு, நானும் என்னோட சித்தியும் எவ்வளவு சண்டை போட்டாலும் அவங்க தான் என்ன வளர்த்தவங்க, அவங்க மேல நான் உயிரா இருப்பேன் தெரியுமா, என் புருஷன் இருக்கான்ல, அவனும் நானும் உடம்பால பிரிஞ்சிருக்கோமே தவிர மனசால இன்னமும் நாங்க பிரியல, அவனை நான் அவ்வளோ காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அவளை ஊசி பேத்தி விட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ அப்படியே செம்ம ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்கான் இதெல்லாம். அப்ப நான் உடனே உன் புருஷனோட காலை பிச்சு உனக்கு பார்சல் அனுப்புறேன், அப்பதான் உனக்கு என் மேல பயம் வரும் அப்படின்னு சொல்லும் போது, தயவு செஞ்சு பிக்காத, ஐயோ காலை மட்டுமா பிப்ப, கையையும் ஒடிச்சிருவியா, என்ன கையும் மட்டும்தான் ஒடிப்பியா, இல்லைன்னா அவனோட மண்டையங்கிட்டே ஒடிச்சு இல்ல அவனோட கிட்னியை எடுத்து வித்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு இவளே அவளுக்கு ஐடியா மேல ஐடியாவா கொடுத்துக்கிட்டு இருக்கா. அவ கூட இல்ல இப்போதைக்கு காலை தான் உடைப்பேன், நீ அதுக்கு அப்புறமும் மாறல அப்படின்னா தான் நான் ஒண்ணு பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. என்ன டைலாக் சொன்ன, நீ உடம்பளவுல தான் பிரிஞ்சிருக்கோம், மனசளவுல இன்னும் நாங்க பெரியல, அந்த டைலாக் தானே சொன்னேன், உனக்கு எவ்வளவு திமிரம் தான் அதை சொல்லிருப்ப அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கிஸ் பண்றான். புருஷங்காரனுக்கு கால் உடைஞ்சதுனால அந்த டெலிவரி ஜாபுமே போயிடுச்சு. அதனால என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஒரு வயசான பெரிய அம்மாக்கு இவன் செட்டப் ஆயிடுறான். பைடி செல்லு, நாளைக்கு பார்க்கலாம், பை பை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அம்மாக்காரியே செம திட்டுறா. ஏண்டா இந்த மாதிரி ஒரு வேலையாடா நீ பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, வேற என்ன பண்ண சொல்ற நீ, வேற வழியே இல்லாம உன் மருமக என்ன இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டா, இப்போதைக்கு நீயும் நானும் சாப்பிடணும் அப்படின்னா பூவாக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றான். மாமியார் காரிய சுத்தி இருக்க நெய்பர்ஸ் எல்லாம் கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க, உன் பிள்ளைங்க ரொம்ப மோசமானவங்க, அதனாலதான் உனக்கு இந்த நிலைமை, உன் மருமக எவ்வளவு சூப்பரா இருக்கா பாத்தியா அப்படின்னும் போது, ஆமா என்ன பண்றது, அவளை நான் ஒழுங்கா முதல்ல வச்சிருந்தேன்னா என் கைக்குள்ளேயே வச்சிருந்து இன்னமும் என் வேலைக்காரியாவே வச்சிருந்திருப்பேன், ஆனா என்ன பண்றது, ஏன் கெட்ட நேரம் அப்படின்னும் போது, உன் கெட்ட நேரம் இல்ல அவளோட நல்ல நேரம், அதனாலதான் உங்க வீட்டை விட்டுட்டு போயிட்டு அவ பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. எதுக்காக அப்படின்னா, இந்த நெய்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஒரு திராட்சை தோட்டம் வச்சிருக்காங்க, அந்த தோட்டத்துக்கு மார்க்கெட்டிங் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கா. எதுவும் உருப்படவே போறது கிடையாது, நீ வந்துட்ட அப்படின்னா நீ பெரிய ஈவன் நினைச்சுக்கிட்டியா, எல்லாம் நாசமா தான் போகுது பாத்துக்கோ, நீங்க எல்லாம் என்ன கெதி ஆக போறீங்க பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது கர்ச்சி பத்து வாயிலே சொருவி விட்டுறாங்க. இதுக்கு மேல நீ பேசுன உன்னை என்ன பண்ணுவோன்னே தெரியல அப்படின்னு இவங்களுக்காக ஹீரோயினும் அதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணி அவங்களோட கிரேப்ஸ் எல்லாத்தையும் செமையா வித்து கொடுக்குறா. அப்பதான் ஹீரோயினோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த ஊர்ல இருந்த கண்டெய்னர் ட்ரக் எதுவுமே இன்னைக்கு வேலைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, வேற யாரோ எல்லாத்தையும் ரெண்டுக்கு எடுத்துட்டாங்களாம், அப்போ இன்னைக்கு அது போகவே இல்லை அப்படின்னா எல்லாமே அழுகி போயிடும், நமக்கு மொத்தமும் நஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. யார் பார்த்த வேலைடா இது அப்படின்னு பார்த்தா புருஷங்காரன் தான் பண்ணிருக்கான். புருஷங்காரன் ஒண்ணுத்துக்கு கீப்பா இருக்கான் இல்லையா,
அது வந்து கொஞ்சம் பெரிய ஆள் போல. அதனால அவன் வந்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க இருக்க டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் எல்லாமே வந்து நான் சொல்றதை மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ வந்து உங்களோட பழங்கள் எதுவுமே எக்ஸ்போர்ட் பண்ணவே முடியாது, உங்களால டெலிவரி கொடுக்கவே முடியாதுன்னும் போது ஹீரோயின் சொல்றா, உன் பிரச்சனைனா ஏன் கூட, அது ஏன் கிட்ட வந்து போட்டி போட பாரு, இல்லை சண்டை போட பாடுறா, இவங்களை ஏன் வயிற்றுல அடிக்கிற அப்படின்னு கேட்கும் போது அவங்க எல்லாரும் வந்து உனக்கு சப்போர்ட் பண்றாங்க இல்லையா, அந்த ஒரே காரணத்துக்காக அவங்களும் நிம்மதியா இருக்கக்கூடாது, அதுக்காக தான் அப்படின்னு சொல்றான். உன்னோட கபாலத்தை இப்ப கலங்க அடிக்கிறான் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி ஒரு உத விடுறா ஹீரோயின். அவ்வளவுதான், அப்படியே அவன் வந்துட்டு ஒரு வழி ஆயிடுறான். அந்த ஆன்டி வேக வேகமா ஓடி வந்து, ஐயோ டார்லிங் படக்கூடாத இடத்துல பட்டுச்சு, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்கும் போது, கவலைப்படாத ஆன்டி நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஹீரோ வந்த உடனே எல்லாரும் கப்பு சிப்புன்னு சைலண்ட் ஆயிடுறாங்க. ஹீரோவை பார்த்துட்டு, ஆனடா நீ இருக்கிற தைரியத்துல தாண்டா அவ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன், இப்ப உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவன் டைலாக் பேசுறான். ஆனா ஆன்டி பார்த்தா அங்க ஆன்டி மூஞ்சே சரியில்லை. அடே டம்மி பீஸ், இதுக்கு மேல வாயை திறக்காத, அவன் நினைச்சான் அப்படின்னா நான் இல்லை என் அப்பனை கூட செத்து போனவனை தோண்டி எடுத்துன்னு வந்து மறுபடியும் கொண்டுடுவான், தயவு செஞ்சு என்னை விட்டுரு, இவங்கிட்ட எல்லாம் என்ன மோத வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி எஸ் ஆயிடுது. இதுக்கு மேல நீங்க ரொம்ப லேட்டா யோசிச்சிட்டீங்க, அதனால உங்களை விடவே முடியாது அப்படின்னு ஹீரோவோட ஆளுங்க எல்லாம் பிடிச்சிடுறாங்க. அவனுக்கு ஏற்கனவே ஒரு கால் உடஞ்சிருக்கு இல்லையா, இன்னொரு காலையும் சேர்த்து உடச்சு விட்டுடு அப்படின்னும் போது, இன்னொரு காலை உடைக்கிறீங்களா டே, அதுக்கப்புறம் நான் என்னடா பண்ண முடியும், எல்லாத்தையும் உடைச்சிட்டா நான் என்ன பண்ண முடியும், தயவு செஞ்சு வேண்டாம் காலை மட்டும் உடைக்காத அப்படின்னு கெஞ்சிறான். ஆனா ஹீரோயினுக்கு கொஞ்சமும் இறக்கமே வரல. அவனை என்ன பண்ணாலும் எனக்கு கவலை கிடையாது, ஆனா அவனை நீங்க கொல்லக்கூடாதுன்னு மட்டும் சொல்றா. ஆசையா ஹீரோ கேஸ் பண்ணலான்னு போறான், பார்த்தா ஹீரோயினுக்கு வாந்தி வர மாதிரி ஆயிடுது. ஐயோ நான் இவ்வளவு நாளா உன் கூட இருந்து என் வியாதி உனக்கு வந்துடுச்சா அப்படின்னு பயப்படுறான். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். உண்மையாதான் சொல்றியா, உண்மையா நீ பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறான். ரெண்டு பேருமே ஹாப்பியா ஒன்று சேர்ந்துடுறாங்க. இதோடைய இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததா, இந்த டிராமால என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து ஜாலியா பண்ற கமெண்ட் ஓகேயா இல்ல வந்து டீசெண்டா பண்ணணுமான்றதையும் முடிஞ்சா சொல்லுங்க. ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.